வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் அலுவலகம் குறித்த சட்டமூலம் பற்றி ஆராய உபகுழு ஜெப்ரி அழகுரட்னம். பான் கி மூன் இன்று யாழ்ப்பாணம் விஜயம். நியூசிலாந்தில் பாரிய நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. இலங்கை மைதானங்கள் ஒருநாள் போட்டிகளுக்கு தகுதியற்றது, ஆஸ்திரேலிய அணி தலைவரின் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் குறித்து ஆராய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தால் உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகளான சாலிய பேரி, சந்தன ஜெயசுந்தர் ஆகியோரின் தலைமைத்துவத்தின் கீழ் குறித்த உபகுழு செயற்பட இருப்பதோடு மேலும் 4 உறுப்பினர்களும் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜெப்ரி அழகுரட்னம் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அமைக்கும் சட்டம் மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தில் முன்வைக்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி காணாமல் போனோர் அலுவலகம் அமைக்கும் சட்ட மூலத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பரிந்துரைகளும் உள்ளடக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜெப்ரி அழகுரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இன்று யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அங்கு அவர் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ள பிரதேசங்களை சென்று பார்வையிட இருப்பதுடன் மீள்குடியேற்றப்பட்ட மக்களையும் சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடமாகாண ஆளுநர் ரிஜினல் குறையுடன் பிரத்யேக சந்திப்பை நடத்த இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமான UGS வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் வடக்கு கிழக்கு கடற்கரை பகுதியான ஜிஸ்போன் என்ற பகுதியில் கடலுக்கு அடியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு ரிக்டர் அளவுகோலில் 7.2 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. எனினும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்த தகவல்கள் கிடைக்கவில்லை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையுடனான ஒருநாள் தொடரை கைப்பற்றியுள்ள ஆஸ்திரேலியா அதனுடைய அணித்தலைவர் டேவிட் வார்னர் இலங்கை மைதானம் தொடர்பில் குற்றம் சுமத்தியுள்ளார். மைதானத்தின் இயல்பு காரணமாக அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இந்த மைதானங்கள் ஒருநாள் போட்டிகளுக்கு தகுதியற்றதென வார்னர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடிடிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.